5 important tip for tire cake மெயின்லி பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு பார்க்கலாமா? டிப் நம்பர் 1 டின் சைஸ். மெயினாக நம்ம டயர் கேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டின் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. டாப் டயர் அண்ட் பாட்டம் டயருக்கு இடையில வந்துட்டு மினிமம் 2 இன்ச்சஸ் டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம டின் சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் கேக் ரொம்ப ஸ்டேபிளாகவும் நமக்கு செட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். டிப் நம்பர் 2 சுகர் சிரப். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சுகர் சிரப்பை விட டயர் கேக் யூஸ் பண்ணும்போது நம்ம சுகர் சிரப் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க யூஸ் பண்ணணும். மினிமம் வந்து ஒரு 60 to 70% சுகர் சிரப் யூஸ் பண்ணால் போதும். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேக் உள்ள சிங்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டிப் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா டாவல்ஸ் வந்து பிளாஸ்டிக், வுட்டன் அண்ட் ஸ்கியூவர்ஸ் இந்த மாதிரி இருக்குங்க. நீங்கள் கேக் வந்து ஸ்டேபிளாக செட் பண்ணி உள்ள சிங்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு டாவல்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4th டிப் பார்த்தீங்கன்னா செட்டிங் டைம். ஒரு கேக் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மினிமம் வந்து ஒரு 3 hours ஆவது நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணால் தான் ஸ்டாக் பண்ணி நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது கேக் வந்து கீழே விழாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங். ஒரு கேக்கை இன்னொரு கேக் மேலே வந்து ஸ்டாக் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கான பேலட் நைஃப் யூஸ் பண்ணி சென்டரில் டாவல்ஸோட சப்போர்ட்டோட நீங்கள் கேக்கை தூக்கி ஷிஃப்ட் பண்ணும்போது அது கீழே விழாமல் இருக்குங்க. நீங்கள் பேலட் நைஃப் மட்டும் யூஸ் பண்ணி டாவல்ஸ் இல்லாமல் ஷிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா கீழே விழுகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.